சைபர் கிரைம் ப்ரோக்ராம், சைபர் கிரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எங்கள் காலேஜில் இஎஸ்ஐசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னையில் நடத்துனாங்க. சைபர் கிரைம் விங் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துனாங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய விஷயங்கள் இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக இது வழியாக நாங்கள் வந்து என்ன மெயினாக கற்றுக்கிட்டோன்னா, ஏதாவது ஒரு லிங்க் சும்மா வந்தது, இன்கேஸ் நாங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு ஏதாவது புக்ஸோ இல்லை சம்திங் விஷ் பண்ணுறதுக்கு கார்ட்ஸோ அது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பாஸ் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் நம்ம கிளிக் பண்ணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணணும்னு வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி த மெயின் ஃபேக்டர் சார் வந்து எஸ்பி சார் வந்து மெயினாக எங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ண ஃபேக்டர் என்னென்னா, க்ரீட் இருக்கக்கூடாது, ஃபியர் ஃபேக்டர் இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னார். இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால தான் நம்ம வந்து நிறைய சைபர் கிரைம் அண்ட் இதிலெல்லாம் நம்ம அசோசியேட் ஆகிட்டு அதிலெல்லாம் நம்ம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னார். அண்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் காமிச்சாங்க அசோசியேட்டட் வித் த சைபர் கிரைம் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். அண்ட் வி டாக்டர்ஸ் ஆல்சோ ஃபார்ம் அ மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி. அண்ட் எங்கள் டாக்டர்ஸ் மாதிரி எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் சைபர் கிரைம் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் ஆர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ் இன் protecting us in a great way. Thank you all. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோஷியல் மீடியாலெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அண்ட் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். எங்கெங்கே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுமோ இல்லை எதை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணுன்றத சார் வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணார். அண்ட் மணி விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு த்ரெட்டனிங் கால் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு வி நீட் டு காண்டாக்ட் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். அதனால என்ன பயனுன்னு நம்மளுக்கு தெரியலை சார். பட் ஆனால் வந்து என்னென்னா, நானும் இங்கே இருக்கேன், நானும் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறேன் அப்படின்றதுக்காக இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து காமிச்சிக்கிறாங்க. பட் அது பண்ணக்கூடாது தான். பட் பீப்புள் ஆர் டூயிங் தேட். எஸ் சார், தட்ஸ் வாட். அதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் பீப்புள் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆமாம் சார், ஷியோராக தவறாக பயன்படுறது அதில் தான் சார் எல்லாமே ஆரம்பிக்குது. நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணி வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் சம் வெப்சைட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க தே ஆர் கிரியேட்டிங் திங்ஸ். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து நிற்கிது. சைபர் கிரைம்லேருந்து மணி விஷயத்துலேருந்து எல்லாமே. இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நான் எங்கே போகிறேன், என்ன சாப்பிட்றேன், என்ன பண்ணுறனாலே அதுக்கேற்ற மாதிரி தானே எனக்கு ப்ரிஃபரன்ஸே வரும் சார். ஸோ அந்த ப்ரிஃபரன்சஸ் பேஸஸில் தானே எனக்கு எல்லாமே வருது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம ஜென்சின்றோம். ஸோ எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருக்கும். பட் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கோட்டை விடுறோம். அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டா எவ்ரிதிங் வில் பி பர்ஃபெக்ட். இதில் முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணது வந்துட்டு, ஸோ தேர் இஸ் திஸ் காமன் திங் கால் வைஃபை. ஒரு விஷயம், ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நம்ம போகிறோன்னா ஆப்வியஸ்லி தேர் வில் பி சம் ப்ரிவென்ஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு வைஃபை யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லை அந்த வைஃபை பப்ளிக்காக இருக்குன்னா நம்மளே போயிட்டு அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வி ஆர் கிவிங் ஆர்சஸ் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸை நம்மளே எடுத்து கொடுத்து நம்மளே அதில் மாட்டிக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் தவிர்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு விஷயம், ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு இடத்துல வி ஆர் கிவிங் அவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் டு எவ்ரி ஒன் பாசிபிள். நம்மளே நம்ம அந்த இடத்துல வந்துட்டு மாட்டி விட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது.